எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்பிக்யூ நேஷன் ஸ்டார்டர்ஸ் தாங்க எப்படி பண்ணலாம் வீட்லேன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் அண்ட் பன்னீர். அதுக்கப்புறமா நம்ம அரேபியன் ஹோட்டல்ஸ்லலாம் குபூஸ் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அது வீட்லேயே எப்படி சாஃப்டாக பண்ணலான்றதும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரேபியன் குபூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப்பு வெது வெதுப்பான தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது தாங்க குபூஸ்க்கு தேவையான பொருட்கள். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, நார்மல் சுகர் இல்லைனா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, 3/4 கப்பு வீட், 3/4 கப்பு மைதா. இந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா நல்லா வருங்க சாஃப்டாக. இப்போ நம்ம வார்ம் வாட்டர் ஊற்றி வச்சுருக்க பவுல்லையே நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஈஸ்ட்டையும் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து அது நல்லா கரையிற மாதிரி ஸ்பூனை வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. சுகரும் கரைஞ்சிருக்கணும், ஈஸ்ட்டும் தண்ணியில் லம்ப்ஸ் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. ஏன்னா ஈஸ்ட் இந்த மாதிரி நுரைச்சி ஆக்டிவேட் ஆகணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈஸ்ட் நுரைச்சி ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க மாவை அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பை போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயையும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது எப்படி வரணும்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நல்லா இழுத்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அது மேலே எண்ணெயை தடவி மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க. இது இன்னும் 2 மணி நேரம் ஆகுங்க. அப்போது நல்லா உப்பி வந்த உடனே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பி இருக்குங்க, ரைஸ் ஆகிருக்கு மாவு. இப்போது இந்த சமயத்தில் இதை உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சிடலாங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம குபூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாங்க. ரவுண்டு வந்து ஈவனாக திரட்டி எடுக்கணும். ஒரு இடம் திக்காகவும் ஒரு இடம் தின்னாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதுங்க. இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிட்ட உடனே ஒன்றா போட்டு எடுத்துக்கிறாங்க. இதில் எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. குபூஸில் நம்ம மாவு ஒழுங்காக பிசைஞ்சிருந்தோன்னா இந்த மாதிரி உப்பி வருங்க. 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் 2 பக்கமும் திருப்பி எடுத்துக்கிட்டு ப்ரௌன் ஆனவுடனே எடுத்து வச்சுட்டா நம்ம குபூஸ் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான், நம்ம குபூஸ் ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லேயரும் நல்லா வந்திருக்குங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்தது. அடுத்து பார்பிக்யூ நேஷன் ஸ்டார்டர்ஸ் வீட்டிலே எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் சிக்கனும் பன்னீரும் தாங்க மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ பன்னீர் தான் மேரினேட் பண்ண போகிறேன். அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதே மாதிரி தான் சிக்கன், ப்ரான்ஸ், ஃபிஷ்ஷு நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் இதே மெத்தட்லேயே மேரினேஷன் பண்ணுங்கள். 200 கிராம் பன்னீர் இன்றைக்கி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேங்க. இது அளவு வந்து 1/4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் 200 கிராமுக்கு. அடுத்து 1லேருந்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் தயிருங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி, நல்லா காஞ்சி ரோஸ்ட் பண்ண கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் போட்டிருக்கிறது 200 கிராம் பன்னீருக்கான அளவு. இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ண வேண்டாம் பன்னீரில். அப்புறம் ஒரு இடத்துல உப்பு இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. மசாலாவும் நல்லா இருக்காது, ஈவனாக இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு பன்னீர் ஸ்ட்ரிப்பாக எடுத்து மசாலாவை ஈவனாக கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரில் கிட்டத்தட்ட 8 ஸ்லைசஸ் வந்ததுங்க எனக்கு. அவ்வளோதான். இப்போ ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கு பார்பிக்யூனாலே கடுகு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த கடுகு எண்ணெயை ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஹோட்டல்ஸ்லேயும் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்பிக்யூ நேஷனில் பைனாப்பிள் ஸ்டார்டர் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு எப்படி மேரினேஷன் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு 2-3 ட்ராப்ஸ் கடுகு எண்ணெயை விட்டுருங்க. இப்போது 150 கிராம் பைனாப்பிள்ஸ் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை அப்புறமா பைனாப்பிள்ஸை போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு தயிர் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மசாலா மட்டும்தான் இந்த ஃப்ரூட் பார்பிக்யூக்கு சேர்த்துக்கணும். இப்போ இதுவும் ஊறட்டோங்க. இதெல்லாம் நான் பண்ணி வச்ச மேரினேஷனுங்க. சிக்கன் லெக் பீஸ், பைனாப்பிள், பன்னீர் அண்ட் தென் குட்டி குட்டியாக இருக்கிற சிக்கன் பிரெஸ்ட் பீஸ், இது 4 தான் நம்ம இன்றைக்கி பார்பிக்யூ பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா மீட் சட்னி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஜாரில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 1 கொத்து புதினா இலை, 1 கொத்து மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்,
அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக சாட் மசாலா. இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தயிரும் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாக புளிக்காத தயிராக இருக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா வரும். அவ்வளோதான், நம்ம மீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணுறத விட இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அடுத்து நம்ம பார்பிக்யூ நேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு பார்பிக்யூ மிஷின் வேணும். இப்போல்லாம் போர்ட்டபிள் மிஷின்ஸ் கூட அமேசானில் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதுக்கான கோலும் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கற்பூரமும் தேவைப்படுங்க. அது மேலே வச்சு ஃபயர் பண்ணி விட்டோன்னா தான் அந்த கோல் நல்லாவே தீப்பிடிக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சா நல்லா கங்கு ரெட் கலரில் ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு வயர் ஸ்டீலில் ஒரு பிளேட் மாதிரி, வயர் பிளேட் மாதிரி இருக்கும். அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன், பன்னீர், வாட் எவர் இட் இஸ், அந்த மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் லைனாக அடுக்கி வச்சிடணுங்க. அதுக்கப்புறமா லிட்டை மூடி ஒரு 20 மினிட்ஸ் திருப்பி போட்டு எடுக்கணும். அப்பப்போ மூடியை திறந்து பண்ணால் நம்ம பார்பிக்யூ நேஷன் ரெடிங்க. பாருங்கள், நம்ம பண்ண குபூஸ், மீன் சட்னி, அப்புறம் லெச்சூஸ், கேரட், கியூக்யூம்பர் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன் நம்ம இப்படி சாப்பிடணும் அப்படின்னா அப்போ தான் ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். இன்றைக்கி vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு vlogல உங்களை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.